தற்போது சென்னை அண்ணா சாலையிலே பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த அந்த இடத்திலிருந்து தமிழக மீன்வளத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில சென்னையில கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த பணி நடைபெற்று ஒரு சம்பவம் தான் இது நடைபெற்று இருக்கு. டெல்லியில பாத்தீங்கன்னா இதே போல மெட்ரோ ரயில் பணி எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டனல் தோடும் போது அதனால என்ன பண்ணா அந்த சாயில் லூஸ் ஏற்பட்டு அதனால சாயில் பாத்தீங்கன்னா கெட்டியா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சோ சாயில் லூஸ்ல என்ன பண்ணும், இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். இது மாதிரி நிகழ்வுகள் ஏற்படாத இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இருப்பினும் நம்மளை மீறி சில இடங்கள்ல அந்த சாயில் அந்த கெட்டித்தன்மை இல்லாத காரணத்தினால யாருக்கு நாங்க சொல்லிருக்கோமா, இப்ப மெட்ரோ ஒரு இன்சிடென்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் இங்க மட்டும் இல்ல, எங்கெங்க மெட்ரோ ரயில் பண்றாங்களோ அது போல சில இடங்கள்ல நடைபெற்று இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நான் இப்போ மெட்ரோ ரயில் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன். இப்ப கார் எடுத்தாச்சு, நீங்களே பாத்திருக்கீங்க, எல்லாம் ஃபுல் வார் ஃபுட்ல கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ மீன்வயல் இப்ப என்னன்னா இப்ப இந்த பஸ் இப்ப எடுத்துருவோம். இப்ப அதைய எடுத்துட்டு நாளை மாலைக்குள்ள முழுமையான அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு இல்லாத வகையில சீர் செய்யப்படும். போக்குவரத்து பாதிப்பு இல்லாத வகையில சீர் செய்யப்படும். அதான் சார், ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இதே மாதிரி ஒரு பள்ளம் ஏற்பட்டது. இப்போ இந்த பள்ளம், அது மட்டும் இல்லாம மணல் கலவை வெளியேறது, இது மாதிரி தொடர்ச்சியா மெட்ரோ பணிகளால சாலை பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்படுது. ஒழுங்கா சாயில் டெஸ்ட் பண்ணாதது இதுக்கான காரணமா? அந்த தன்மை உண்மையா அறியாமல் இந்த சாலை மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா? சாயில் டெஸ்ட் பொறுத்தவரையில அங்கங்க சாம்பிள்ஸ் அவங்க சாயில் டெஸ்ட் பொறுத்தவரை மண்வளம் சாயில் டெஸ்ட், அந்த சாயில் டெஸ்ட் பொறுத்தவரை ஒரு ரேண்டமா எங்கெங்க டனல் போதோ அங்கெல்லாம் எடுப்பாங்க. சில நேரங்கள் எல்லாம் மண்ணினுடைய ஈரப்பதம் பாத்தீங்கன்னா அது கூடும். இந்த ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம்னா ஹியூமிடிட்டி, அப்படி கூடும்போது எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏற்படுவது வழக்கம். இது இங்க மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் பண்ற இடங்கள்லாம் இது ஏற்பட்டிருக்கு. அதுல என்னன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எந்த விதமான ஒரு கேஷுவாலிட்டிஸ் இல்ல, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். போக்குவரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப வார்ஃபுட்ல பணி நடந்துட்டு இருக்குது. நாளை முழுமையான அளவுக்கு போக்குவரத்து சீர் செய்யப்படுகின்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும். சார், இனிமேல் இது மாதிரி சம்பவம் நடைபெறாம இருக்க என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கீங்க? டனல்ல இன்னும் மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பிக்கல, அதன் முன்னே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுது. இப்ப பொதுவா நம்முடைய நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு நிலக்கரி சுரங்கமும் சரி, அதே போன்று எந்த விதமான ஒரு சுரங்கம் நாம அந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே எடுத்துட்டு தான் பண்ணுவோம். ஆனா சில நேரங்கள்ல இயற்கை பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நடவடிக்கைக்கு மேலாக சில அந்த மண் சரிவுகள், அதே போன்று சில நேரங்களில் அந்த மண்ணின் ஈரப்பதம், இவைகளின் காரணமா மண் சரிவு ஏற்படுறது சகஜம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் இல்லாத வகையில் இன்னும் அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து, இன்னைக்கு கேஷுவாலிட்டி இல்ல, அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அது பஸ்ஸும் காரும் எடுத்தாச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் பொறுத்தவரையில வருங்காலத்தில் இல்லாத அளவுக்கு நிச்சயமா இன்னும் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது சென்னையில இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது டெல்லியில மற்ற இடங்கள்ல மெட்ரோ ரயில் பண்ணும்போது அங்க அது நிறைய இடங்கள்ல வந்திருக்குது. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம். சோ இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு இனிமே இது மாதிரி ஒரு பள்ளங்கள் ஏற்படாத வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். இது பாத்தீங்கன்னா முற்றிலும் மறுக்கிறோம். உங்க பேர் என்ன? விக்னேஷ். என்னுடைய இதுல நானே இல்லடா பாத்தீங்கன்னா ஒரு டைப் பண்ணி 1000 ரூபாய், நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம நானே எழுதுறேன் இல்லையா? இதே போன்று அதனால இட்ஸ் போலி டாக்குமெண்ட். இதே போன்று போலி டாக்குமெண்ட். இதே போன்று